என்னுடைய வீட்டுக்கு நான் தான் அற்புதத்தின் வாசல், என்னுடைய வீட்டுக்கு நான் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. கலங்கி கைவிடப்பட்டு தடுமாறி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கோல் இருந்தா போதும், ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டா போதுங்க. வனாந்தரமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான பாடுகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க நினைத்து கொண்டு இருப்பாங்க ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு இதுதான் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பதாக நினைத்துக்கொண்டு தேவனுடைய அந்த பூரண ஆசீர்வாதத்துக்கு அவங்க ரொம்ப தூரமாக இருப்பாங்க. எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி, எதிர்காலத்தை குறித்து ஒரு குழப்பம், குடும்பத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அவனுடைய படிப்பை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, ஏன் அவருடைய சபை காரியத்தை குறித்து கூட தெரியாத ஒரு வெளிப்பாடு இல்லாமல் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும் பாருங்க. அப்போ அப்படிதான் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில் எப்போது எனக்கு ஒரு திருப்பு முனை அமையும்? என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நன்மை நடக்கும்? நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு எப்போ கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. நோயினால, வியாதியினால, பிணியினால பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளால, அதனால பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துட்டு அடைச்சா இந்த குடும்பத்தில் இருக்கிறத விட நான் தனியாக போய் இருக்கிறது நல்லது என்று சொல்லி போய் விடுகிறாங்க பாருங்க. அதுதான் வனாந்தரம். அப்போ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனார்கள். அல்லேலூயா. திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த ஜனங்கள் பாருங்க. எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை. வனாந்தரத்தில் அடிக்கடி திடீர்னு சொல்லி காற்று வீசி புழுதியை தூக்கி வாரி கொட்டி விடுவதை போல என்னுடைய வாழ்க்கையில் மனுஷர்கள் எழும்பி திடீர் சொண்டு எனக்கு விரோதமாக எழும்பி என்னுடைய வாழ்க்கையில் அவங்க அநேக காரியங்களை கொண்டு கொட்டி விட்டு போய் விடுகிறாங்க. நான் சந்தோஷம் இழந்து விடுகிறேன், சமாதானத்தை இழந்து விடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையே நிலை குலைந்து போயிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவங்க அநேகர். கலங்கி கைவிடப்பட்டு தடுமாறி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கோல் இருந்தா போதும், ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டா போதுங்க. ஒரு சின்ன வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டா போதுங்க. நான் அதை பார்த்து எப்படியாவது மேலே ஏறி நான் வந்து விடுவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. என்னை கொண்டுதான் தேவன் அற்புதம் செய்ய போகிறார். என்னுடைய வீட்டுக்கு நான் தான் அற்புதத்தின் வாசல், என்னுடைய வீட்டுக்கு நான் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டிருக்கிறார்.